Welcome to the world of BF Mame. என்னாச்சு நருட்டோ? ஹினாட்டா, எனக்கு நீதான் வேணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை தான் நாம் இந்த வீடியோவில் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களோட Alightmotion அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் சேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் லிங்க் இருக்குது. அது ரெண்டையுமே Alightmotion வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு Alightmotion ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ப்ராஜெக்ட்டுங்கிற இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக ரெண்டுமே இருக்கும். ஸோ அதில் பீட் மார்க்குன்னு இருக்க அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடு இருக்க அந்த ஸ்டார் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ இங்கே ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா அந்த ஃபோட்டோ வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஓகே, ஃபோட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க இந்த ஏரோ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட் புக் மார்க்குக்கு டைம் லைன் வந்து போயிடும். ஸோ புக் மார்க்கு போனதுக்கப்புறமா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியா வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் ஃபோட்டோ வச்சிருக்கோம் அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபில் ஸ்க்ரீனில் வந்துடும். வந்ததுக்கப்புறமா அது அகைன் அந்த ஏரோக்கானே கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா இந்த இமேஜை கரெக்டாக அந்த புக் மார்க் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இமேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ரைட் சைடை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரியே அடுத்த இமேஜையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கனை பண்ணிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில் ஸ்க்ரீனில் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் புக் மார்க் போய்க்கோங்க. கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அகைன் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜை வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா சேம் அதே மாதிரி மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் புக் மார்க் வரைக்கும் போய்க்கோங்க. இமேஜ் கரெக்டாக ட்ராக் ஆகலை அப்படின்னாக்கா கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ரைட் சைடை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்தடுத்து இமேஜ் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃபில் ஸ்க்ரீனில் இருக்கான்னு மட்டும் கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து எல்லா இமேஜும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஃபோட்டோவெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துக்கோங்க. பேக்கு வந்துட்டு இப்போ சேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து ஒரு 3 லேயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட் 1ன்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. எஃபெக்ட்டை காப்பி பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ மெயின் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க இந்த ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் புக் மார்க்கு டைம் லைன் போயிடும். ஸோ டைம் லைன் அந்த இடத்துல போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு கீழே இருக்க எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து எந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கரெக்டாக 4வது இமேஜுக்கு நம்ம எந்த வரிசையில் எஃபெக்ட்டில் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 1 2 3 1 2 3 இந்த வரிசையில் தான் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இமேஜுக்கு ஃபஸ்ட் எஃபெக்ட், 2வது இமேஜுக்கு 2வது எஃபெக்ட், 3வது இமேஜுக்கு 3வது எஃபெக்ட். ஸோ 4வது இமேஜுக்கு அகைன் ஃபஸ்ட் எஃபெக்ட், 2வது எஃபெக்ட், 3வது எஃபெக்ட். இந்த கான்செப்ட்டில் அப்படியே வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எஃபெக்ட் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ 2வது எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் எப்படி காப்பி பண்ணீங்களோ அதே மாதிரி காப்பி பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் சொல்கிற மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் 2வது இருக்க அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ மெயின் ப்ராஜெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மெயின் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா 2வதா இருக்க அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்து இருக்க இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் இருக்க அந்த ஏரோ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கலர் அண்டு டைமர் ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரியே கரெக்டாக 2வது எஃபெக்ட் எந்தெந்த இமேஜுக்கு ஆட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 2 3 1 2 3 இந்த கான்செப்ட்டில் தான் நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட் இமேஜுக்கு ஃபஸ்ட் எஃபெக்ட், 2வது இமேஜுக்கு 2வது எஃபெக்ட், 3வது இமேஜுக்கு 3வது எஃபெக்ட், 4வதா இருக்க இமேஜுக்கு அகைன் ஃபஸ்ட்டு 2 3 இது மாதிரி தான் ஆட் பண்ணியிருப்போம். அந்த கான்செப்ட்டில் கரெக்டாக 2வது எஃபெக்ட்டையும் கரெக்டாக வந்து இதே மாதிரியே பேஸ்ட் பண்ணுங்க எல்லா இமேஜுக்குமே.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க 2வது எஃபெக்ட்டா நம்ம ஆட் பண்ண வேண்டிய இமேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 3rd எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ 3வதா இருக்க அந்த லேயரில் உள்ள எஃபெக்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ மெயின் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மெயின் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம எஃபெக்ட்டே ஆட் பண்ணாமல் ஒரு 2 இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜில் இந்த எஃபெக்ட் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்க இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த எஃபெக்ட் வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக நம்ம எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணி முடிச்சிடலாம். வீடியோவும் ரொம்பவே ஈஸியாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஜஸ்ட் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லா வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கானை, அதாவது ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி உங்கள் கலரில் வந்து சேவ் ஆயிரும்.